இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் மரியாதை அண்ணன் KP முருகன், அண்ணன் கனவுதுரை அவர்கள், அதுபோல் நகர கழகத்தினுடைய செயலாளர் மாமா சின்னத்துரை அவர்கள், காங்கிரஸ் பேரியக்கத்தைச் சேர்ந்த நம்முடைய தோழர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நம்முடைய தோழர்கள், மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த நம்முடைய சகோதரர்கள், மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி மையத்தைச் சேர்ந்த நம்முடைய பொறுப்பாளர்கள், CPI CPM மற்றும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய 26 கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதே போன்று நம்முடைய தொழிலதிபர் மரியாதைக்குரிய நௌசத் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய வத்தலக்கோட்டை பேரூராட்சியுடைய தலைவர் சகோதரர் மரியாதைக்குரிய பா. சிதம்பரம் அவர்களுக்கும், துணைத் தலைவர் மரியாதைக்குரிய மாமா தர்மலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒருவரை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய திராவிட வெற்றி கழகம் ஆரம்பித்த முதல் நிகழ்வு நவம்பர் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு எங்களுக்கு முதல் மேடை தலைவர் மல்லை சத்யா அவர்களுக்கு கொடுத்த முதல் மேடை சென்னையில் SDPI தான். பாவூர் மசூதி இடிப்பு அந்த சம்பவத்திற்கு அண்ணன் அவர்களை முன்னிறுத்தி அந்த நிகழ்ச்சி நடத்தினார்கள். அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டேன். அப்படி அந்த ஒரு நன்றி உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சியில் நான் இன்று நின்று கொண்டிருக்கின்றேன். இன்னைக்கு நம்ம முன்னாடி பேசும்போது சொன்ன தலைவர்கள்லாம் சொன்னாங்க, இன்னைக்கு ஈரான்ல எந்த அளவுக்கு, அதுக்கு முன்னாடி காசா பகுதியில் அந்த மக்கள் குழந்தைகள்லாம் கத்தி கதறிச்சுங்க. உலகமே இந்த வேடிக்கை பார்த்துச்சு, இந்தியா உட்பட. இன்னைக்கு இந்தியாவுடைய பிரதமர் மற்ற எத்தனையோ பிரதமர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் நம்முடைய மோடி அவர்கள் ஏன் இந்த அளவுக்கு பயந்து கூடி குறுகி போய் காலடியில் கிடக்கிறார் அப்படின்னா, SDPI வந்து அந்த அமெரிக்காவில் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளான 11 குழந்தைகள் அந்த ஃபைல்ல மோடியுடைய பெயர் இருப்பதாக சொல்கிறார்கள். அதை துணிச்சலாக இந்த கொடியவன் ட்ரம்ப் வந்து அவங்களுடைய நாடாளுமன்றத்திலே சொல்கிறார், மோடி அவர்களை பற்றி நான் சில விடயங்களை வெளியில் சொன்னால் அவர் தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து விடுவார் அப்படின்னு அதே சுப்பிரமணிய சாமி 2 நாளைக்கு மேல தெளிவுபடுத்துகிறார். அப்ப எந்த அளவுக்கு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருந்து கொண்டிருந்த நாம் இன்றைக்கு சிறுபான்மைக்கு எதிராக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் கண்டும் காணாமல், சமீபத்தில் அந்த 160 குழந்தைகள் ஈரான்ல வந்து கொடுமையாக கொல்லப்பட்டார்கள். அதற்கு எந்த கண்டனம் தெரிவிக்காம அந்த குழந்தைகளுக்கு ஆதரவாக இந்தியாவில் கண்டன குரல் எழுப்பிய அமைப்புகளையும் தலைவர்களையும் நாங்கள் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றவர்களுக்கு ஒரு BJP காரங்க யாராவது கண்டன குரல் எழுப்புறார்களோ அவர்களை நாங்கள் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று மிரட்டுகிறார்கள். அப்புறம் ஒட்டுமொத்த இந்த ஜனநாயக அமைப்பின் மேல் நம்பிக்கை கொண்ட அனைத்து சமூக மக்களும் அனைத்து பொது இயக்கங்களும் கண்டனம் தெரிவித்த பிறகு அப்புறம் பொதுவா ஈரானை வந்து நாங்கள் வந்து அந்த குழந்தைகள் கொல்லப்பட்டது, அவருடைய தலைவர் கொல்லப்பட்டதற்கு நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு வழியில நம்முடைய வெளியுறவுத்துறை முடிச்சுக்கிட்டார். ஆனால் உலகம் முழுக்க நம்முடைய சிறுபான்மை பிரிவு சிறுபான்மை சகோதரர்கள் எங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் இந்த அமெரிக்க வல்லாதிக்கம் தொடர்ச்சியாக அவருடைய எப்படியாவது எப்பாடுபட்டாவது அவருடைய தொழிலை பிடிக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கையை பறிக்க வேண்டும் என்கின்ற அந்த வக்கர புத்தியோடு நாடு முழுக்க செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுக்க அவர்களுக்கு ஆதரவான வலதுசாரி சிந்தனையுடைய மோடி போன்றவர்களை அழைத்துக் கொண்டு தங்களுடைய சட்டை பைக்குள் போட்டு, இந்த மாதிரி எப்சின் பைல் மாதிரி ஏதாவது ஒரு சிக்க வைத்துக் கொண்டு
தங்களுக்கு சாதகமான வேலையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்னைக்கு தேவையில்லாம நம்ம வீராண்டை தொந்தரவு பண்ணமோ அப்படின்ற மாதிரி கடந்த 2 நாளா கும்பிடி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலியர்களும் அமெரிக்கர்களும் அந்த அளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்காங்க. சில செய்திகள்லாம் சொல்றாங்க, உண்மையான்னு தெரியல. அப்படி உண்மையிலே நெதன்யாவுக்கு அப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டிருந்தால் அது மற்றற்ற மகிழ்ச்சியாக இந்த ரம்ஜானில் நாம் வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியாக அமையும். ஓய்வீராக என்று நம்முடைய தேவதூதர் அவர்களுக்கு வழங்கிய அந்த அசிரீரி மூலமாக அந்த ஓய்வீராக என்ற நூலை உருதிலிருந்து மொழிபெயர்த்து தொடர்ச்சியாக 30 நாட்களும் எழுதி அதை நம்முடைய மலேசியா தொலைக்காட்சி, மலேசியா நூல்களில் தமிழ் நேசன் என்கின்ற பத்திரிகையில் வெளிவந்து அதை புத்தகமாக வெளியிட்ட தலைவர் தமிழகத்தில் அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் தான். இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஓதிவிராக என்ற புத்தகத்தை எழுதி இன்றைக்கு அனைத்து நூலகங்களிலும் அனைத்து பள்ளிகளும் கொண்டு சேர்த்திருக்கின்ற அந்த கடமையை செய்திருக்கின்ற அந்த சூழலில் திராவிட வெற்றி கழகம் எப்போதும் சிறுபான்மையினருக்கு தூராகவும் துரும்பாகவும் இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வெற்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.